மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராமத்தில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வ சரவணன் இணைகிறார். செல்வ சரவணன், இந்த சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து எவ்வளவு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட இருந்தது? மக்கள் என்ன சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க? விவரங்கள் என்ன? மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட தமிழக அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து 63 ஏக்கரும், அரசு புறம்போக்கு நிலங்களில் இருந்து 110 ஏக்கர் நிலமும் கையகப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து குடியிருப்பு மனைகள் விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு வருகிறது. அதில் 96 குடியிருப்புகள் தற்போது நில கையகப்படுத்தும் பணிக்காக தயார் செய்யும் போது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த மொத்தம் 146 குடியிருப்புகள் உள்ளதாகவும், தங்களுக்கு வீடு, காலிமனை, குடியிருக்க வீடு, அத்தியாவசிய தேவைகள் உள்ளிட்டவை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் இன்று தேர்வுகள் நடைபெறும் சூழ்நிலையில் பள்ளி மாணவர்களையும் போராட்டத்தில் ஈடுபடுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செல்வ சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.